வணக்கம். தற்போது இருக்கிற நவீன காலகட்டங்களில் சோஷியல் மீடியாவில் திரும்பின இடமெல்லாம் மருத்துவ குறிப்புகளும் அது தொடர்புடைய சமையல் குறிப்புகளையும் நம்மால் அதிக அளவில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் நடைப்பயிற்சிக்காக நாம் செல்லும் இடங்களில் பாருங்கள், சிலர் இப்படி பேசிக்கொள்வார்கள். உதாரணமாக, இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தேன் சார், ஆனால் ஒன்றும் பலன் தரல. இப்போது எனக்கு நெருக்கமான டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்ன ஆலோசனைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. டாக்டர் என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்ட சில உணவு பழக்கங்கள், அதுக்கப்புறம் சில எக்ஸசைஸு, இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. அதற்கு பக்கத்தில் இருப்பவர் தன்னுடைய பங்குக்கு ஒன்று சொல்லுவார். அது என்ன உண்மைதான் சார், எத்தனையோ காரியங்களை முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் பாருங்கள் அது நடக்கிறதே கிடையாது. எனக்கும் இதே மாதிரி தான், என்ன செஞ்சாலும் பிளட் ப்ரெஷர் குறையவே இல்லை. கடைசியில் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கும் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவரும் இதே மாதிரியான விஷயங்களை தான் சொன்னார் பாருங்க, நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்படி நம்மை சுற்றி பலர் பேசிக்கொண்டிருப்பதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவர்கள், பெரியோர்கள் சொல்லக்கூடிய சரியான அறிவுரைகள், மருத்துவ ஆலோசனைகள் நம்முடைய உடலுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் சில ஆலோசனைகளை மனிதனுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றும் போது அது நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. இது போன்ற ஆலோசனைகளைத்தான் துவக்க புள்ளியாக வைத்துக்கொண்டு பின் நாட்களில் விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து நமக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தர் சொன்ன சில விஷயங்களையும் அதை குறித்து விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான காரியங்களையும் பார்க்க போகிறோம். வாருங்கள் பேசலாம், வேதமும் விஞ்ஞானமும். முதலாவது வேத வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 24:13-14 கூறுகிறது, என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக உடலுக்கு எது நல்லது, இரண்டாவதாக ஆத்துமாவுக்கு எது நல்லது. அதாவது தேன் உடலுக்கு நல்லது, ஞானம் ஆத்துமாவுக்கு நல்லது, அல்லது ஆத்துமாவுக்கு தேவை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது இந்த வசனத்தின் முதலாவது பகுதி தான். நான் மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள். என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். நாம் வாழும் இந்த உலகில் நம்மை சுற்றிலும் எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் இவற்றுள் வெகு சில உணவை பற்றி தான் வேதம் குறிப்பிடுகிறது. அதில் ஒன்றுதான் தேன். சரி, தேனை பற்றிய காரியங்கள் என்ன? மனிதன் தேனை உண்பது நல்லது என்று ஏன் வேதம் கூற வேண்டும்? இது குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள், அதையும் பார்ப்போம். நம்பர் 1, இயற்கையான ஆற்றலை தருகின்றன. தேனில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் உடனடியாக ஆற்றலை தருகிறது. விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சிக்கு பிறகு அல்லது முன்னர் தேனை ஆற்றல் ஊட்டியாக பயன்படுத்துகிறார்கள். நம்பர் 2, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலை நோய்களிலிருந்து காப்பாற்றுகின்றன. தொற்று நோய்களை எதிர்க்கும் சக்தி உயரும். நம்பர் 3, காயங்களை ஆற்றும் திறன். தேன் உடலில் ஹைட்ரஜன் பெராக்சைடை உற்பத்தி செய்து பாக்டீரியாக்களை அழிக்கிறது. காயங்களை குணமாக்கும் தன்மையுடையது. நம்பர் 4, பிற நன்மைகள். இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. மூளை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும். சரும நலனுக்கு ஏற்றது. செரிமானத்திற்கும் மற்றும் நல்ல உறக்கத்திற்கும் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் தேனில் பல விட்டமின்களும் நல்ல தாது சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. சரி, மீண்டும் வேதத்திற்கு வருவோம். பொதுவாக வேதத்தில் பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விதத்தில் தங்களுடைய வேலையை நிறைவேற்ற வேண்டும், என்னென்ன உணவுகள் உடலுக்கு ஏற்றது என்று பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் வாழும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பல நேரங்களில் நம்மால் சில காரியங்களை கவனிக்க முடியாமல் போகிறது. கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல ஆலோசனைகளை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நம்முடைய உடலிலும் வாழ்விலும் நல்ல பயன்களை தரும் என்பது மிகையாகாது.
ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கொய்யாப்பழம், நெல்லிக்காய், பப்பாளி, செரி, வாழை, திராட்சை, தர்பூசணி, பேரிச்சம்பழம், நுங்கு, அத்தி உட்பட இன்னும் பல பழங்களும், முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரைக்கீரை உட்பட இன்னும் பல கீரைகளும், சர்க்கரைவள்ளி, கேரட், பீட்ரூட், வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், பட்டாணி, வாழைப்பூ, வாழைத்தண்டு உட்பட இன்னும் பல காய்கறிகளும் நம்முடைய உடலுக்கு நல்லது. என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? பொதுவாக பிரதர் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே பேசுவார். இன்றைக்கு என்ன சமையல் குறிப்பு சொல்வதை போல காய்கறிகள், பழங்கள், கீரைகளை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இன்றைக்கும் நாம் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை தான் பேச போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். பொதுவாக மருத்துவர்கள் சொல்வார்கள், நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்களை சாப்பிடுங்கள், அதுதான் நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து வியாதிகளை குறைக்கும் என்று. அதுவும் குறிப்பாக வியாதிக்கு அவர்கள் மாத்திரை மருந்துகளை மட்டும் எழுதுவது அல்ல, அதோடு கூட அந்த வியாதிக்கு நாம் சாப்பிட வேண்டிய காய்கறிகளையும் பழங்களையும் இன்னும் பல விஷயங்களையும் நமக்கு சொல்வார்கள். உண்மைதானே? உதாரணமாக பாருங்கள், கண்களில் குறைபாடு ஏற்பட்டால் விட்டமின் ஏ, விட்டமின் சி கொண்ட காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் பரிந்துரை செய்வார்கள். அதே போல நம்முடைய பாட்டிமார்களும் தங்களுடைய பங்குக்கு ஏதாவது செய்வார்கள். பார்த்துருக்கீங்களா? என்னாச்சு என் பேரனுக்கு, சளி பிடிச்சிருச்சா, இதோ 10 நிமிஷத்தில் வரேன் என்று சொல்லி சமையல் அறைக்குள் சென்று எட்டிக்காயை விட கசப்பாக இருக்கக்கூடிய சில கஷாயங்களை இன்ஸ்டண்ட்டாக உருவாக்கி நம்மை வற்புறுத்தி குடிக்க வைக்கக்கூடிய சாதுரியத்தை நம்முடைய பாட்டிகளை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. நாங்கள் என்ன மருத்துவர்களுக்கு சளைத்தவர்களா என்று களத்தில் இறங்கி விடுவார்கள். சரி, விட்டு விடுவோம். அப்படியானால் ஆழமாக யோசித்து பாருங்கள். மனித உடலில் ஒரு குறைபாடு ஏற்படும் போது அந்த குறைபாட்டை சரி செய்வதற்காக ஏதோ ஒரு உணவு சார்ந்த மருந்து ஏற்கனவே தயாராக உள்ளது என்பது புரிகிறது. இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்பது போல, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்பது போல, உடலில் ஏற்படும் வியாதிகளுக்கும் குறைபாடுகளுக்கும் ஏற்கனவே தீர்வுகள் ஓரளவு தயாராகவே இருக்கின்றன. மனிதனுக்கு என்னென்ன விதமான வியாதிகள் ஏற்படும் என்பதை யார் கணித்தார்கள்? எந்தெந்த வியாதிகளுக்கு எந்தெந்த விதமான காய்களும் கனிகளும் சரி செய்ய உதவும் என்பதை யார் கணித்தார்கள்? இதை பற்றியெல்லாம் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். முதலாவது வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்துவிட்டு விஞ்ஞானத்திற்கு செல்வோம். ஆதியாகமம் 1:29 சொல்கிறது, பின்னும் தேவன், இதோ பூமியில் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது என்று. தேவனுடைய படைப்புகள் ஆச்சரியமானது. அவர் மனிதனை உண்டாக்கும் போது அவனுடைய பசி ஆற்றவும் அவன் சுகபலத்தோடு வாழவும் அவனுக்கு சகலவித விதை தரும் செடிகளையும் விதை தரக்கூடிய கனிகளையும் உண்டாக்கினார். இதையெல்லாம் உண்டு மனிதன் வாழ்ந்தபோது பல 100 ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழ முடிந்தது. பெற்றோர்களுக்குத்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு எது தேவை, எது நல்லது என்று. அதனால்தான் தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கி வைத்தார். அப்படியானால் இதிலிருந்து 2 முக்கியமான விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவன் மனிதனுக்கு உண்டு பண்ணின உணவை மனிதன் சாப்பிட்ட போது அவனால் நோய் நொடி இல்லாமல் பல 100 ஆண்டுகள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வாழ முடிந்தது. ஆனால் தற்போது இருக்கிற நிலைமையை பாருங்கள். உணவில் கலப்படம். எதை சாப்பிடுவது, எதை சாப்பிடக்கூடாது என்றே நமக்கு தெரியவில்லை. எதை சாப்பிட்டால் என்ன ஆயிடுமோ என்ற பயம். அந்த காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். தற்போது விதைகள் இல்லாத காய்கறிகளும் விதைகள் இல்லாத கனிகளும் இருக்கின்றன. தேவன் விதை தரக்கூடிய செடிகளையும் கனிகளையும் உருவாக்கி இருக்க, தேவ வசனத்திற்கு புறம்பாக விதைகள் இல்லாத கனிகளும் காய்கறிகளும் உருவாக்கப்பட்டிருப்பது இயற்கைக்கு புறம்பானதல்லவா? இதை எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்று பல கேள்விகள் நம் மனதில் இருக்கின்றன. சில வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கு விவசாயம் எப்படி செய்கிறார்கள், விவசாயிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே இருக்கிறது, இப்படியே சென்றால் விவசாயம் எங்கு போய் முடியும் என்ற கேள்வியுடன் நான் விவசாயிகளை சந்தித்து பேசின போது பலர் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அறிந்திராத
பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் அதை உழவன் என்ற ஒரு வீடியோவாக த ஃபைனல் அலர்ட் என்ற நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். அதில் விவசாயிகள் சொல்லும்போது இயற்கையாக பயிர் செய்யும் முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு தற்போது அதிக அளவில் மருந்துகளை வயல் நிலங்களில் பயன்படுத்துகிறார்கள். அதுவே மனிதர்களுக்கு பல நோய்கள் வர காரணமாகவும் இருக்கிறது என்றார்கள். அப்படியானால் தேவன் உருவாக்கின ஒரு தொழில் முறையை, இயற்கையான ஒரு உணவு திட்டத்தை மனிதர்கள் மாற்றும்போது அதுவே மனிதர்களுக்கு எதிர்வினையாற்றி பல நோய்களை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்நாளையும் குறைத்துவிடும் என்பதில் நமக்கு சந்தேகமில்லை. ஆண்டவர் முதலாவது மனிதனுக்காக தந்த விதை தரக்கூடிய செடிகளிலும் கனிகளிலும் எந்த விதமான மருந்துகளும் கலப்படங்களும் இல்லை. எனவே மனிதர்களால் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே கிடையாது. செடிகளிலும் வயல்களிலும் மரங்களிலும் மருந்துதான் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஞ்ஞானத்தின் பார்வை என்ன என்பதையும் அலசிவிடுவோம். 1747 ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் ஜேம்ஸ் லிண்ட் என்பவர் எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் விட்டமின் சி குறைவால் ஏற்படும் ஸ்கர்வி நோயை குணமாக்கும் என்று கண்டுபிடித்தார். 1800களில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்பு 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் நம்முடைய உணவில் அதிக அளவில் காய்கறிகளும் பழங்களும் கீரைகளும் சேர்த்துக் கொள்வதின் அவசியத்தை குறித்தும் இவை ஏற்படுத்தும் நன்மைகளை குறித்தும் விழிப்புணர்வுகளும் ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருந்தன. ஏன், இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் இப்பொழுதும் கூட இந்த ஆராய்ச்சிகள் உலக அளவில் பல இடங்களில் நடைபெறுகின்றன. அப்படியானால் காய்கறிகளிலும் கனிகளிலும் மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது என்பதை 18வது நூற்றாண்டில்தான் விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார்கள். ஆனால் தேவன் இதை ஆதியிலே நமக்கு முன் அறிவித்திருக்கிறார். ஆதியாகமம் 1:29 கூறுகிறது, இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.